ஹலோ. இந்த பர்சி மோனிகா, உன்னை காப்பாத்துனதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கானா? அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவன் ஃப்ரெண்டே இல்லைல்ல. இங்க பாரு, அதிகமா பேசாத. எனக்கு நீ எதுக்கு உதவி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்கு அந்த வீட்டை விட்டு போக விருப்பம் இல்ல. நீ அந்த த்ரிஷாவோட ரொமான்ஸ் பண்ணணும்னு தானே நினைச்சிட்டு இருக்க. இவளுக்கு என்னோட பிளான் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த அபிஷேகம் அவனோட பொண்டாட்டி இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா கொண்டாடினுக்குறாங்க. சந்தோஷமா கொண்டாடட்டும். இதுதான் அவங்களோட கடைசி சந்தோஷம். இந்த சிமோனிகா பத்தி அவங்களுக்கு தெரியாது. நான் என் வேலையை முடிக்கிற வரைக்கும் நானும் நிம்மதியா தூங்க மாட்டேன். அவங்களையும் நிம்மதியா நான் தூங்க விட மாட்டேன். பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கு மாடிக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன உஷ்? அப்புறமா சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்றீங்க? கீழே நான் சொன்னதை கேட்கல, எங்கேயும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய், நீ சொல்றத நான் கேக்குறேன், நான் சொல்றத நீ கேளு. கீழே எல்லாரும் ஓகேவா? ஒண்ணு தெரியுமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப ஜஸ்ட் நாம 2 பேர் தான் இருக்கோம். நம்ம கூட இந்த வானம் இருக்கு. ஒருவேளை இங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலனாலும் நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருவேளை நான் வாயை திறந்து பேசலனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒருவேளை நான் இப்போ எதுவும் பண்ணலனா கூட நீ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போற. எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறல்ல? நீ ஜஸ்ட் என்னோட சேர்ந்து இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண. பிரக்யா, என்ஜாய் பண்ணுவல்ல? சூயிங்கம்மா சாப்பிட்ற? என்ன அர்த்தம்? வாயை திறந்து பதில சொல்லலாம்ல? என்ன என்ன? ஓ ஓ காட், ஐம் சாரி. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நீ மியூட் மோட்ல இருக்கன்னு. தேங்க் யூ. ஏ, பார்த்து பார்த்து மெதுவா. நீங்க எப்போ இந்த மாதிரி பேச மாட்டீங்களே. இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறீங்க. ஏன் தெரியுமா? ஏன்? அது இந்த ஸ்டார்ஸோட எஃபெக்ட். ஏன் அப்படி? அது ஏன் அப்படின்னா, நம்ம வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸை எப்படி எண்ண முடியாதோ அதே மாதிரி ஒருத்தர் காதலோட ஆழத்தையும் பார்க்க முடியாது. நட்சத்திரங்கள் நமக்கு காதலிக்க கத்து கொடுக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எப்பெல்லாம் லோன்லியா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் நட்சத்திரங்களை பார்ப்பேன். என் கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நட்சத்திரங்கள்லாம் யார் தெரியுமா? ஒரு காலத்துல அவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு வானத்துக்கு போய் நட்சத்திரமா மாறிட்டாங்க. பாட்டி சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்த நட்சத்திரங்கள்ல தான் 2 நட்சத்திரம்னு சொன்னாங்க. அண்ணா எப்பயாவது அப்செட்டா இருந்தாலோ இல்ல அவங்க ஞாபகம் வந்தாலோ நான் இங்க வந்து உட்காந்துருவேன். அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவங்க என்ன பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் அவங்க கிட்ட மாட்டாம என்னால பிளான் பண்ண முடியும். உன்னை பிடிக்க மாட்டாங்க, ஆனா என்ன பிடிச்சி சாவடிச்சிருவாங்க. நீயே பார்த்தல, அவங்க ஃபேமிலிக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்ச. உன் நிலைமை என்ன ஆச்சு? இப்போ உன்னால நிம்மதியா நடக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது. புரிஞ்சுதா?
நான் இங்கேருந்து போயிடலான்னு இருக்கேன். வாய மூடு. அங்கிருந்து நீ போகணும்னு நினைக்கவே நினைக்காத. நீ அங்கதான் இருக்கணும். நான் உனக்கு சொல்ற வரைக்கும் நீ அங்கிருந்து போக கூடாது. இந்த பாரு மோனிகா, உன் அளவுக்கு நான் அறிவாளி இல்லை தான், ஆனால் முட்டாள் இல்லை. நான் ஒன்றும் உன்னோட பொம்மை இல்லை. எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். அதனால இப்போ ஓகே, டாடா, பாய் பாய். நான் இங்கேருந்து போக தான் போகிறேன். புரிஞ்சுதா? யாருமே எதுவுமே சரியா சாப்பிடல. நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். நீயும் உன் பிளானும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ என்ன வேணா பண்ணிக்க. என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். நீ சொல்கிறதையெல்லாம் என்னால் பண்ண முடியாது. சங்கர் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் பண்ணுவான். புரிஞ்சுதா இல்லையா? என்னது சங்கரா? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எனக்கு திரும்ப அது கேளும் கேளும். ஞான் அந்த அந்த தேங்காய் சட்னி பண்ணி கொண்டு வராம். கண்டிப்பா வராம். சிவ இப்ப எதுக்கு தேவையில்லாம உளறிட்டு இருக்கான்? ஓ காட், ஒருவேளை இவனை யாராச்சும் பார்த்துட்டாங்களா? நாங்க பேசிட்டு இருந்ததை யாராவது கேட்டுட்டாங்களா? டவுட் வந்துருச்சா என்ன? கொண்டு வராம் கொண்டு வராம். இல்ல இல்ல, கண்டிப்பா கொண்டு வராம். நான் தான் சொல்றேன்ல. நீ கவலைப்படாத. உன்னோட ஆட்டோ எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு சங்கர். பிளடி த்ரிஷா, இன்னைக்கு நாளே சரியில்லை. முதல்ல நான் மாட்டிக்கிட்டேன், இப்ப இந்த சங்கர் என் பிளான நிறைவேற்றிட்டு இங்க இருந்து நான் தப்பிச்சிடலாம் நினைச்சேன். இங்க பாரு திரிசா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ராமன்ற பேர்ல வேஷம் போட்டு இந்த வீட்லயே செட்டில் ஆயிடலான்னு பாத்தியா? இந்த பாரு திரிசா, நான் பண்ணது எல்லாமே உனக்காக தான். உனக்காக தான் இந்த வீட்டுக்கு வேலை காரணம் வந்தேன். உனக்காக இட்லி சாம்பார்லாம் பண்ணேன். இந்த வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சேன். வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே டீ காஃபிலாம் போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உன்னோட காதலுக்காக தான். நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் திரிசா. இதுக்கு மேல நீ யாரையும் லவ் பண்ண கூடாது. இப்பவே நான் இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். திரிசா திரிசா, நான் சொல்றத கேளு. திரிசா, நான் சொல்றத கேளு. என்ன விடு சங்கர், விடு. பாட்டி, திரிசா, பாட்டி, நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்தேன். கூட்டிட்டு போய் தான் தீருவேன். விடு. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இத்தனை ஸ்டார்ஸ்ல அந்த 2 ஸ்டார்ஸ் எதுன்னு தான் தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட நட்சத்திரம் இங்க உட்காந்து அவங்கள பாக்குறாங்கன்னு. நான் அவங்கள ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. ஆமா, நீங்க வெண்கல நம்புவீங்களா? எது இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா அதுவா? ஆமா, அதேதான். நான் நம்ப மாட்டேன். உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்புவேன். அப்படியா? தட்ஸ் கூல். நீ வேண்டது உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? கிடைச்சது. என்ன? உலகத்துல எல்லாரையும் விட ரொம்ப அழகான ஸ்டார், என்னோட ராக் ஸ்டார். ஆக்சுவலி இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு இவ வந்துட்டாலே. ஆனா இவ என்ன ட்ரை பண்ணாலும் நான் இன்னைக்கு இவ சொல்ல போறத கேட்க மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. அது நான் உங்ககிட்ட. ஐயோ, என்ன? அது விழுந்துருச்சு. என்னது? அதான் அந்த வால் நட்சத்திரம் எங்க இருக்கு? அதனா இன்னும் அங்கேயேவா இருக்கு போது? அதான் கீழே விழுந்துருச்சு.
ஓகே நீங்க பாத்தீங்கல்ல ஆ அப்ப கண்ணு மூடி விஷ் கேளுங்க. விஷ் கேட்கவா? ஆ ஆ ஆ மிஸ்டர் வால் நட்சத்திரம், நீங்க வானத்துல இருந்து பிரிஞ்சு கீழே விழுந்துட்டீங்க. ஆனா நீங்க என் பிரக்யாவை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ப்ளீஸ். ஓகே? ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்கு என்னோட பிரக்யா மாதிரி இன்னொரு சின்ன பிரக்யாவும் வேணும். அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம். இவர் என்ன கேக்குறாரோ அதை கொடுத்துரு கடவுளே. இவரை எப்பவும் சந்தோஷமாவே வச்சுக்க. நீ என்ன வேண்டிக்கிட்ட? அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. அத வெளியாளுக்கு தான் சொல்லக்கூடாது, எனக்கு சொல்லலாம்ல. வேண்டினதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்புறம் விஷ் நிறைவேறாது. இது என்ன புது ரூல் சொல்ற? இது ஒரு வேஸ்டான ரூல் தெரியுமா? சரி ஓகே, நீ சொல்லாத, ஆனா நான் சொல்லல. வேண்டாம் சொல்லாதீங்க, உங்களோட விஷ் நிறைவேறாது. ஒருவேளை நான் உனக்கு சொல்லலன்னா அது கண்டிப்பா நிறைவேறாது. நான் தான் சொன்னல, நீங்க என்கிட்ட சொல்லாதீங்கன்னு. அது அந்த ஸ்டார்ஸ் கேட்டுட்டாங்கல்ல, அவங்க நிறைவேத்தி நீ கொடுப்பாங்க. என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்க, நான் கேட்டது உனக்கே கேட்கல. அது எங்கேயோ இருக்கு, எப்படி கேட்கும்? அவங்க காது ரொம்ப ஷார்ப், அவங்களுக்கு கேட்டிருக்கும். அப்படியா? ம். சரி ஓகே, கேட்டதுன்னு வச்சுக்கலாம். ஆனா என்னோட விஷ் இருக்குல்ல, அதை உன்னை தவிர வேற யாராலையும் நிறைவேற்ற முடியாது. அது என்ன, நான் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும்னா? என்கிட்ட சொல்லாதீங்க. இல்லைன்னா விஷயம் நிறைவேறாதா? ஆ அது சரி, என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நேரம் சொல்றேன்னு சொன்னீங்க, இப்ப நான் கேட்டதும் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களா? என்ன திடீர்னு இப்படி மாறிட்ட நீ? நீ மிகப்பெரிய கேள்வி தெரியுமா? முட்டை கண்ணு வச்சுக்கிட்டு வேம்பு மாதிரி இருக்க. என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு? ஏன் பின்ன நீ என்ன ஸ்ரீதேவி நினைப்பா? நீ படத்துல வர வேம்பு மாதிரி தான் இப்போ என் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பழங்காலத்து டாப் வில்லன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. டாப். நீங்க கூட தான் எம்ஆர் ராதா மாதிரி இருக்கீங்க. எம்ஆர் ராதாவா? என்ன நீ எம்ஆர் ராதான்னு சொல்றியா? நீங்க வெறும் எம்ஆர் ராதா மட்டும் இல்ல, அவர் பையன் ராதாரவியும் சேர்த்து டபுளா இருக்கீங்க. நீ என்ன வில்லன் ஆக்குறியா? அப்ப நீங்க மட்டும் இந்த மிஸ் யூனிவர்ஸ் அளவுக்கு பேசுனீங்களா? ஆக்கலல்ல. ஆனா இப்ப ஆக்குற இரு. வில்லன்ல என்ன பண்ணுவாங்க? வலுக்கட்டாயமா. என்ன வலுக்கட்டாயமா? உன்னோட மாமா இருக்கான அபிஷேக், அவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அந்த சிமோனிகா இருக்கால, அவ பாம்பு வச்சு வீட்டையே முடிக்க பார்த்தா. அதுல நீயும் செத்துருப்ப. உன்னை நான் சாக விட மாட்டேன். உன்னை என் கூட கூட்டிட்டு போக போறேன். நீ என் கூட வா, நீ சந்தோஷமா இருக்கலாம். உன் கூட வர்றதுக்கு பதிலா நான் செத்து போயிடுவேன். போடா பாட்டி. பாட்டி தேவையில்லாம நீ இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. சொல்றத கேளு. என் பொண்டாட்டி என் ஊருக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். பாட்டி பாட்டி நீ இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. நீ வா போலாம். பாட்டி அண்ணி பேசாம என் கூட வா. அண்ணி நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்.
த்ரிஷா நான் கேளு அடம் பிடிக்காத கிட்ட வந்தீங்க கொன்னுடுவேன் போங்க அந்த சங்கர்ல பாட்டி இவ ராமனா நம்ம வீட்ல குக்கா இருந்திருக்கான் பாருங்களேன். ஆமாமா த்ரிஷா ஏய் அவளை விடு. சொல்றத கேளுங்க, மரியாதை பின்னாடி போங்க, இல்லனா கழுத்தை அறுத்துடுவேன். ஆமா பாட்டி அவன் சொல்றது கேளுங்க, அவன் கையில கத்தி இருக்கு. கேள்வி பின்னாடி போன்னு சொல்றான்ல, யாராவது பக்கத்துல வந்தீங்க கழுத்தை அறுத்துடுவேன். ஓய் நீ என்னையே மிரட்டுறியா? அப்படியே அடிச்சேன்னு வையி பல்லுகள் எல்லாம் உடைஞ்சிரும், உன் முகத்தை அப்படியே குழப்பிடுவேன், புரிஞ்சுதா? அவன் மேல கைய வச்சு பாருடா நீ. என்ன பேசுற நீ? அவன் மேல கை வைன்னு சொல்ற? அவன் ஏற்கனவே த்ரிஷாவை புடிச்சு வச்சிருக்கான் தெரியல. கேள்வி இவ கழுத்தை அறுத்துடுவேன். பின்னாடி போ, நான் இங்க இருந்து போறேன், யாரும் வராதீங்க. நீ பின்னாடி வா. பஞ்ச் டயலாக் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இது டயலாக் சொல்ற நேரமா? என்ன பேசாத, வா பின்னாடி விடுங்கக்கா. த்ரிஷாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஏய் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவன் சும்மா ஓய் ஓய்னு கத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏய் தள்ளுங்க அக்கா இது பாட்டி அவன் சொல்றது கேளுங்க பாட்டி, அவன் கையில கத்தி வேற இருக்கு. பின்னாடி சரி நான் பாட்டி. போட்டு வழி விடுங்க போங்க. பாட்டி இவன் என்ன எதுவும் பண்ண மாட்டா, என்ன கொல்ல மாட்டா. வாயை மூடிட்டு பேசாம என் கூட வா. நீங்களும் பின்னாடி போங்க. பாட்டி யாரும் பக்கத்துல வரக்கூடாது, அப்படியே பின்னாடி நில்லுங்க போங்க. ஐயோ பாட்டி இவன் எனக்காக தான் கிட்ட வந்தா, வந்தீங்க இவன் என்ன உங்களை எதுவும் பண்ண கொன்னுடுவேன். மாட்டா. மரியாதை அங்கேயே நில்லுங்க, யாரும் கிட்டக்க வராதீங்க. வந்தீங்க ஏய் ஓடுங்க விடாதீங்க. மைத்திலி அம்மன் மாதிரி பாஞ்சி அடி. உடனே அடிக்கிறேன். வாங்க. அடிபட்டுச்சா? ஆம். பார்த்து மெதுவா. ஓ அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்டுச்சா? எந்த சத்தம்? என்னங்க உங்களுக்கு கேட்கலையா? கீழே பாத்திரம் விடுற சத்தம் கேட்டுச்சே. கிச்சன்ல ராபின் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். இல்ல ராபின் இந்த நைட் டைம்ல பாத்திரத்தை எதுக்கு ஏய் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்திருப்பான், கை தவறி கீழே விழுந்திருக்கும், அவ்வளவுதானே. இல்லங்க அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான். உங்களுக்கு நைட்ல சத்தம் கேட்டா பிடிக்காதுன்னு ஒவ்வொரு கிளாஸ் கூட பத்திரமா எடுத்து வைப்பான். இது அவன் கிடையாதுங்க. சரி உன்ன மாதிரி ஏதாவது பூனை வந்திருக்கும். இது உங்களுக்கு காமெடியா தெரியுதா? வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஏய் இது பாரு, பார்க்கிறதுக்கு தான் வீட்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஆனா உன்னை பார்க்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன பார்க்க விடு. அது 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 வந்து தேங்க்யூ, நம்ம உடனே போய் பார்க்கலாங்க. சீக்கிரம் வாங்க. புல்ல புடுங்கிட்டு வரேன் இரு. ஓகே இவன் தான் நம்மளோட டார்கெட். அப்புறம் ஒருவேளை இவனோட தலையில அடிச்சா அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இவரோட நோஸ் மேல அடிச்சா 50 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் இவரோட நெக்ல அடிச்சா நமக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். சரி இப்ப கேம் ஆரம்பிக்கலாமா? அட்டாக். அடிங்க நல்லா அடிங்க. 50 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் விழுந்துருச்சு. 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ்
எங்க த்ரிஷாவை அடிப்பியா நீ? என்ன பண்ற? நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. புடிங்க புடிங்க, நல்லா டைட்டா கட்டுங்க. நல்லா ஏம் போட்டு அடிங்க. 50 அடிங்க. தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமே. இல்ல கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது நம்ம வீடு தான். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவன் வந்து அந்த சங்கர் இல்ல? ஆமாமா, இவன் சங்கரே தான். என்ன என்ன ஆச்சு? இவனை நல்லா அடிக்கிறாங்க. அடிக்கட்டும் விடு. அப்படிதான். சூப்பர். இவன் அந்த சங்கர்ல? ஆ, ஆமா பிரக்யா, இவன் சங்கரே தான். அதனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ராமனா வந்து வீட்ல டிராமாவா பண்ணிட்டு இருக்க. இட்லி சாம்பாரா பண்ணி கொடுப்பேன் எங்களுக்கு. இப்போ உன்னை சில்லி சிக்கனா ஆக்குறோம் பாரு. கம் ஆன். த்ரிஷா, இந்த சங்கர் இங்க என்ன பண்றான்? அக்கா, இந்த சங்கர் அந்த சிமோனிகாவோட சேர்ந்துட்டான். அவளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தான். அவளுக்கு ஹெல்ப் பண்றான். இவன் தான் அவ ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்படின்னா